வாருங்கள். வணங்குகிறேன். யார் நீங்கள்? யாரை தேடி வந்துள்ளீர்கள்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அடியேனையா? இதற்கு முன் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. எனக்கு இன்றைக்குத்தான் உங்களை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், இந்த அடியவனிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு? தமிழ் பாசுரம் வேண்டும். அதுவும் உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, உங்களுக்கு அதில் அவ்வளவு ஆர்வமா? பல பேர்களின் ஆசையை தாங்கள் இந்த தமிழ் பாசுரங்களின் மேல் தூண்டுகிறீர்கள் என்று நானும் தெரிந்து கொண்டேன். அதனால் தயவு செய்து எனக்கும் சொல்லித்தர வேண்டும். அதற்கென்ன, தாராளமாக சொல்லித் தருகிறேன். இதில் கற்பிப்பவரை விட கேட்பவர்களின் ஆர்வமே முக்கியம். ஆனால் எதையும் முறையோடு செய்ய வேண்டும் அல்லவா? நாளை வந்து அடியனை காணுங்கள். நீங்கள் விரும்புவது நிச்சயம் நிறைவேறும். மிகவும் சந்தோஷம். நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போது புறப்படுகிறேன். ஒரு நிமிஷம். தங்களின் பெயரை சொல்லவில்லை. கதிரேசன். சரி, போய் வாருங்கள். வருகிறேன். ராமானுஜா, சொல் திருமேனி. இப்போது வந்து சென்றானே, அவனிடத்தில் நீ இவ்வளவு அவசரம் காட்டியிருக்க வேண்டாம். தமிழ் பாசுரம் கற்க வேண்டும் என்று வந்தார். நானும் நாளையே வாருங்கள் என்று கூறினேன். நல்ல விஷயங்களில் ஆர்வத்தையும் அவசரத்தையும் காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? இருக்கிறது. இவன் விஷயத்தில் தவறு இருக்கிறது. இப்போது வந்தானே கதிரேசன், அவனை நீ அறியவில்லை. நான் நன்கு அறிவேன். அவன் ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி. எனக்கு அப்படி தெரியவில்லையே திருமேனி. திருமண் திருச்சூரணம் தரித்து திருமால் அடியாராகத்தானே வந்தார். அதெல்லாம் வெளிவேஷம் என்பது என் கணிப்பு. அவன் ஏதோ திட்டத்தோடுதான் இங்கு வந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. கோபத்தாலும் அலட்சியத்தாலும் வரம்பின்றி அந்த கதிரேசன் நடந்து கொண்டதை நட்ட நடுத்தருவிலேயே நான் பார்த்திருக்கிறேன். என்னன்னா இது? திருமேனி இப்படி சொல்கிறான். எதற்கும் அவனை பற்றி தீர விசாரித்து விட்டு பிறகு வர சொல்லலாமே அண்ணா. கோவிந்தன் சொல்வது சரிதான் ராமானுஜா. சற்று நேரம் முன்புதான் பெருமாளின் மாயா விலாசத்தை பற்றி ஆச்சரியமாய் பேசிக் கொண்டிருந்தோம். நாம் அனைவருமே அந்த மாமாயனை சரணடைந்திருக்கிறோம். பின் யாரோ ஒருவரை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொல் கோவிந்தா. அதற்கில்லை அண்ணா, விசாரிப்பது நல்லதுதானே. வந்தவன் வெளிப்படையாக பேசியது தமிழ் பாசுரம் கற்க வேண்டும் என்பதுதான். அவன் உள்ளத்தே கள்ளத்தனம் இருந்தால் அவன் கற்கப் போகும் தமிழ் பாசுரமே அவனை மாற்றும் காரியத்தை செய்யும். ஏதாவது அபகரிக்கும் நோக்குடன் அவன் வந்திருந்தாலும் என்னிடம் இருக்கும் ஒரே சொத்து வேதமறைதானே. அதை அபகரிக்கவே வேண்டாம். யாருக்கு எப்படி வேண்டுமோ அதை தகுந்த விதத்தில் அவர்களுக்கு அடியேனே கொடுத்துவிட்டு போகிறேன். இதில் யாரும் எக்கவலையும் அடைய வேண்டாம். என்ன ராமானுஜா, பெருமாளை நன்றாக சேவித்துக் கொண்டாயா? திவ்யமாக. கூடவே யாரையோ அழைத்து வந்திருக்கிறாய். உன்னோடு வந்தவன் தானே இவன்? ஆம் சுவாமி. யார் இந்த பிள்ளை? என்னிடம் சொல்லலாம் இல்லையோ? தாராளமாக சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இவன் என் புதிய மாணவன். பெயர் கதிரேசன். ஓ, தமிழ் பாசுர வகுப்பில் சேர வந்திருக்கிறான். அப்படியா? வகுப்பில் சேர்த்துக் கொள்வதற்கு முன்னால் புதிய மாணவனை கோயிலுக்கு கூட்டி வருவதை நீ ஒன்றும் வழக்கமாக வைத்துக் கொள்ளவில்லையே. இன்று இந்த மாணவனை கூட்டி வந்திருப்பது வழக்கத்திற்கு மாறானதாக இருக்கிறதே. ஆம் சுவாமி, அப்படி ஒரு வழக்கம் இல்லைதான். ஆனால்
கதிரேசன் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியதால் தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். பிரத்யேகமாக ஏதேனும் அர்ச்சனை செய்ய வேண்டுமா? வேண்டாம். ஆனால் தாங்கள் இவன் மீது பிரத்யேகமாக கவனம் செலுத்த வேண்டும். நாள் தவறாமல் இவன் பெருமாளின் திருத்துழாயும் தீர்த்தமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் சடாரி சாதித்து இவரை திருமாலின் திருவடி சம்பந்தம் பெறச் செய்ய வேண்டும். அதற்கென்ன, செய்துவிட்டால் போயிற்று. ஏனப்பா, உனக்கு இந்த ஊர் தானே? ஆமாம், இந்த ஊர்தான் சுவாமி. இதற்கு முன் கோயிலில் உன்னை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே? நான் வந்ததே இல்லையே. சிறுவனாக இருக்கும்போது ஒரு முறை வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இப்போதுதான் வருகிறேன். பெருமாளை நன்றாக சேவித்துக் கொண்டாயா? ஆயிற்று சுவாமி. ஆதிகேசவனின் ஆசீர்வாதம் இருந்தால் கைகூடாத நற்காரியங்கள் எதுவும் இல்லை. ராமானுஜனிடம் பாசுரங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீ மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ராமானுஜன் சொல்வதை நீ தவறாமல் செய்தால் அதற்கு நிச்சயம் பெரிய பலன் உண்டு. இன்னொன்றும் சொல்கிறேன், வெறும் பாசுரங்களை கற்றுக்கொள்வதோடு நின்று விடாதே. ராமானுஜனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ சத்விஷயங்கள் இருக்கின்றன. இவனின் சம்பந்தம் இருந்தாலே போதும், சத்விஷயங்கள் தன்னாலேயே உன்னை வந்தடையும். அப்படியா சுவாமி? ஐயாவும் நீங்களும் சொன்னதையெல்லாம் நான் கவனத்தில் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். சரி கதிரேசா, நாளை முதல் அதிகாலையிலேயே குளித்து முடித்து முதல் ஜாமத்திலேயே கோயிலுக்கு வந்துவிட வேண்டும். நாதவல்லி தாயாரை சேவித்துவிட்டு நேராக இங்கு கேசவனின் சன்னதிக்கு வந்துவிடு. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடியேன் சொல்கிறேன். சரி சுவாமி. கதிரேசா, ஒரு வாரம் நீ இதை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும். பிறகு நான் உன்னை பாசுர வகுப்பில் சேர்த்துக் கொள்கிறேன். சரி ஐயா. ஐயா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேள். தீர்த்தம் என்றால் தண்ணீர் என்று புரிந்தது. ஆனால் மற்ற இரண்டும் என்னவென்று புரியவில்லையே. அதுவா? ஒன்று திருத்துழாய், அதாவது துளசி. அது உன் உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது. சடகோபனான நம்மாழ்வார் பகவானின் திருப்பாதங்களாக கருதப்படுகிறார். அதனால்தான் அதற்கு சடாரி என்று பெயர் வந்தது. பகவானின் திருப்பாதங்களை சடகோபனான நம்மாழ்வார் மூலம் நாம் தாங்குவதால் பகவான் நம்மை ஆள்கிறான் என்ற பவ்யம் நம் மனதில் குடிகொள்ளும். அப்படி குடிகொள்கின்ற போது ஏற்கனவே குடிகொண்டிருக்கும் தான் என்ற அகங்காரம் விலகி ஓடும். அர்ச்சகர் சுவாமிகளே, இன்றிலிருந்து ஒரு வாரம் இவன் தங்கள் மாணவன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடியேனிடம் நீ ஒன்றை விண்ணப்பித்தால் அதை அடியேன் தட்டுவேனா? நிச்சயம் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். திருத்துழாயும் தீர்த்தமும் அருந்திய பிறகு பிரசாதமும் கொடுக்கிறேன். போதுமா? என்ன கதிரேசா, அர்ச்சகர் சுவாமி சொன்னதை சரிவர கேட்டுக்கொண்டாயா? முதல் ஜாமத்திலேயே கோவிலுக்கு வந்துவிட வேண்டும், சரியா? எனக்கு பாசுரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தீராத ஆசை ஐயா. அதை நீங்கள் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லும் போது நான் உங்கள் சொல்படி நடக்காமல் இருப்பேனா? அதை நிச்சயம் செய்கிறேன். சுவாமிகளே, இன்னொன்று, கோயில் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பணிகள் ஏதாவது இருந்தால் கதிரேசனுக்கு கொடுங்கள், அவன் செய்வான். என்ன கதிரேசா? நிச்சயம் செய்கிறேன் ஐயா. இப்போது கூட செய்கிறேன், சொல்லுங்கள். ராமானுஜா, உன் புதிய மாணாக்கனுக்கு பாசுரம் கற்றுக்கொள்வதில் நிரம்பவே ஆர்வம் இருக்கிறது. எதற்கும் தயாராக இருக்கிறான் பார். கதிரேசா, நீ இப்போது எனக்கு ஒரு சிறிய பணி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, செய்கிறேன். பெருமாளுக்கு திருவாராதனம் ஆகும் போது சன்னதியில் போடும் திரைச்சீலையில் சில வளையங்கள் நெளிந்தும் வளைந்தும் போய் திரையை சரிவர போட முடியாமல் போகிறது. அதை உன்னால் சரி செய்து கொடுக்க முடியுமா? அதற்கென்ன சுவாமி, நிச்சயமாக செய்கிறேன். நல்லது. உச்சிகால பூஜை முடிந்த பின் கோயிலை சற்று நேரம் சாத்தி வைப்போம். அப்போதுதான் நீ அந்த வேலையை செய்ய சாத்தியப்படும். கதிரேசா, இது ஒரு நல்ல ஆரம்பம். பெருமாள் கைங்கரியம் ஸ்ரத்தையோடு செய். ஆகட்டும் ஐயா. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. மாயனை மன்னு வடமதுரை
விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகதருவான் நின்றனவும் போய பிழையும் புகதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார். கதிரேசா, கதிரேசா, உன்னைத்தான். என்னவாயிற்று உனக்கு? அது உங்களோடுதான் பாசுரம் பாடி வந்தேன். திடீரென்று என்னை மறந்து அதில் லயித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் பாடிய பாசுரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இதோ இதோ இப்போது கூட கேட்கிறது. அது வெளியில் ஒலிக்கவில்லை, உன் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழ் பாசுரம். நாடி நரம்புகளை தொடக்கூடியது. அப்படியா? ஆமாம் ஆமாம், என் மனதில் தான் ஒலிக்கிறது. அது எப்படி? இதற்கான காரணம் இப்பாசுரத்தின் அமைப்பா அல்லது நீங்கள் மதுரமாய் பாடியதின் வனப்பா? ராகத்தோடு பாடினாலும் பாடாவிட்டாலும் தமிழ் பாசுரத்தின் வளமையும் சிறப்பும் அனைவர் மனதையும் தொடும். ராகத்தோடு பாடுவதை விட பாவத்தோடு பாடுவதுதான் முக்கியம். எப்படி பாலினால் நிறைக்கப்பட்ட குடம் தழும்பினாலும் தெரிப்பது பாலாக இருக்குமோ, அதுபோல் திருமாலின் பால் பற்று கொண்ட ஆண்டாள் தன் பண்பட்ட தமிழால் பாடிய இப்பாசுரம் அனைவர் மனதிலும் பக்தியை தெரிக்கிறது. அந்த ஆண்டாளின் மனம் முழுவதும் பால் வெள்ளம். அதை அவள் பாசுரமாக திறந்து விட்டதை நாம் சிறிது பருகினாலும் மெய்மறப்பது இயற்கை. அதுதான் உனக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆம், அப்படித்தான் நானும் உணர்கிறேன். பரவாயில்லையே, நீ சீக்கிரமே பாசுரத்தில் ஈர்க்கப்பட்டு அதில் லயித்திருக்கிறாயே, இது மிகவும் பெரிய விஷயம். உன் உள்ளம் தூய்மையடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எப்படிப்பட்ட பாவம் செய்தவனையும் பாசுரம் தூய்மையாக்கி விடுமா? அதில் என்ன சந்தேகம்? நீ இன்னும் பாசுரத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறாய், அதன் அர்த்தத்தை உணரவில்லை. உணர்ந்தால் அது உன்னை இன்னும் உத்தமனாக்கும். அப்படியா? அருள் கூர்ந்து அந்த பாசுரத்தின் அர்த்தங்களை கூறுங்கள். சொல்கிறேன். மாயம் செய்வதில் வல்லவனும் நிலை பெற்ற வடமதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும் ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய ரத்தின தீபத்தை போன்றவனும் ஒப்பற்ற தாயாகிய யசோதையின் வயிற்றில் பிறந்தவனும் எங்கும் வியாபித்தவனும் யாருக்கும் கட்டுப்படாத உயர்ந்த திருமேனியை கொண்டவனுமான கண்ணன் தன் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவள் ஒரு உரலில் அவனை கட்டிப் போடும்படி செய்தானே, அதனால் அல்லவா தாமோதரன் என்ற பெயர் கண்ணனுக்கு ஏற்பட்டது. தூய்மையான மனதோடு அந்த தாமோதரனின் திருவடிகளில் மலர்களையிட்டு வணங்கி வாய்படைத்த பயனாய் அவன் புகழைப் பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும்.
வந்து சேரவிருக்கும் வினைகளும் பயந்து ஓடும். அவை தீயில் போடப்பட்ட பஞ்சு போல் பொசுங்கி மறைந்தே போகும். எனவே அந்த கண்ணனின் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் என்று இப்பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். கதிரேசா, பிறக்கும் போது யாரும் பாவம் செய்ய வேண்டும் என்று பிறப்பதில்லை. எல்லோரும் தூய்மையாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் வளரக்கூடிய சூழல், பூர்வ ஜென்ம வாசனை, விட்டகுறை தொட்டகுறை என்பார்களே, அது குணங்களாக மாறி நம்மை போட்டு அழுத்துகிறது. இது கலியின் பிரபாவம். அப்படித்தான் இருக்கும். இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் அந்த கண்ணனின் நாமத்தை உச்சரித்தே ஆக வேண்டும். நீ இப்போது உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாய். உனக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டது. பாசுரங்கள் முழுவதும் பகவானின் நாமத்தை பாடுபவைதான். அதை பாடுபவர்களையும் தூய்மையானவர்களாய் ஆக்கும். அதனால்தான் அடியேனுடைய கண்களுக்கு யாரும் தவறு செய்தவனாகவும் பாவம் செய்தவனாகவும் தோன்றுவதில்லை. அறியாமையின் காரணமாகவே மக்கள் தவறு செய்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி மேலே உயர்த்த வேண்டும் என்றுதான் பகவான் தாமே கீழிறங்கி வருகிறார். பல அவதார புருஷர்களை அனுப்புகிறார். ஒப்பற்ற மகான்களை இப்பூமியில் பிறக்கச் செய்கிறார். இருப்பினும் மாயையின் பிடியில் நாம் சிக்கித் தவிப்பதால் பகவானின் உபதேசங்களை கேட்கும் நிலையில் நாம் இல்லை. ஆனால் பகவான் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. தொடர்ந்து யார் மூலமாவது சத் விஷயங்களை, பகவத் செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அறிந்தோ அறியாமலோ, பிடித்தோ பிடிக்காமலோ நமக்கு பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அதுவே நம்மை பிறவிக் கடலிலிருந்து காப்பாற்றும். சில நேரங்களில் பகவானை தேடி நாம் போகவில்லை என்றாலும் பகவானே நம்மை தேடி வந்து விடுவார். காரணம், யார் தன்னுடைய பக்தனாக வேண்டும் என்பதை பகவான் தான் தீர்மானிக்கிறார். பகுநாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஹா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. அதாவது, யார் ஒருவன் பல ஜென்மங்கள் பிறந்து இறந்து அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டவனாக இருக்கின்றானோ அவனே வாசுதேவன்தான் எல்லாம் என்று எனக்கு சரணடைவான். அப்பேற்பட்ட ஞானி, மகாத்மா, காண்பதற்கு மிகவும் அரிதானவன் என்று கண்ணன் கூறுகிறார். அந்த வகையில் நீயும் ஒரு மகாத்மாதான் கதிரேசா. பகவானுக்கு சரணாகதி அடைந்துவிட்ட ஒருவரை அவரின் பிறப்பை வைத்தோ அல்லது அவருடைய முந்தைய செயல்களை வைத்தோ படித்து பேசுவது மிகவும் பாபகரமானது. பகவான் அதை நிச்சயம் விரும்ப மாட்டார். சரி, அடியேன் என்று கற்றுத்தந்த பாசுரத்தையே மனதில் தியானித்து மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிரு. அடியேன் நாளை உன்னை சந்திக்கிறேன். நன்றி ஐயா. கதிரேசா, தாமு வா, உள்ளே வா தாமு. தாமு உட்கார் தாமு. ஆஹா, என்ன கதிரேசா இது? இது உன் நெற்றிதானா, இல்லை வேறு யாருடையதாவதா? உண்மையிலேயே சாமி மேல் பக்தி இருப்பவன் கூட இப்படி இருக்க மாட்டான். உனக்கு எதிரே அவன் நின்றால் அவன்தான் போலி என்று எல்லோருக்கும் தோன்றும்படி இருக்கிறது உன் தோற்றம். சரி சரி, எல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. ஆமாம்,
உன்னை எங்கே இந்த பக்கம் வெகு நாட்களாக காணோம்? அதுவா, ஒரு வாரம் பரனூரில் என் சித்தப்பா வீட்டிற்கு சென்றிருந்தேன். அதற்கு முன் ஒரு நாள் நானும் சொக்கேசனும் நீ படிக்கும் வகுப்பிற்கு அந்த பக்கமாக வந்திருந்தோம். 5-6 பேர் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பாடிக்கொண்டிருந்தார்கள். தாமு, அதுதான் தமிழ் பாசுரம். ஓ, அதுதானா? என்னவோ வித்தியாசமாக இருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் நம்மூர் கூத்தில் பாடும் பாட்டு மாதிரி இல்லை. அப்படியா? அது பொழுதுபோக்கிற்காக பாடப்படுவது. அப்பொழுது கேட்க இனிமையாக இருக்கும், உடனே மறந்துவிடும். பாசுரங்கள் எப்பொழுதும் என்றென்றும் இனிக்கக்கூடியவை. சபாஷ் கதிரேசா, இப்படியெல்லாம் பேச கற்றுக்கொண்டு விட்டாயே? இல்லை தாமு, உண்மையைத்தான் சொல்கிறேன். நீ கூட பாசுரங்களை கேட்டுப்பார், உனக்கும் கூட பிடிக்கும். ஐயா போதுமப்பா, எனக்கு எதற்கு இதெல்லாம்? உனக்கு ஒரு ஓலை தேவைப்படுகிறது, அதற்காக மெனக்கெட்டுக் கொண்டிருக்கிறாய். எனக்கு வேலையும் தேவையில்லை, ஓலையும் தேவையில்லை. சரி சரி, நெற்றியில் இட்டிருக்கும் நாமத்தை அழித்துவிட்டு என்னோடு கிளம்பு. கிளம்புவதா? எங்கே? எங்கேயா? என்ன கதிரேசா, கருப்பூர் காளை அடக்க விழா மறந்து விட்டதா? ஒரு வாரம் முன்பு இருந்தே கருப்பூர் காளை அடக்க விழாவிற்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயே? ஆமாம் ஆமாம், என்னவோ தெரியவில்லை. பாசுர வகுப்பிற்கு போவது, கோவில் பணிகள் செய்வது என்று ஆகிவிட்டதில் இது மறந்தே போய்விட்டது. சரி சரி, இப்போதுதான் நான் ஞாபகப்படுத்தி விட்டேனே. நான் வந்ததே அதற்காகத்தான். பாவம், காளை அடக்க விழாவிற்கு போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பாயே. போய் முகத்தை நன்றாக அலம்பிக் கொண்டு வா, போகலாம். இல்லை தாமு, இட்ட திருமண் குளிக்கும் போது மட்டும்தான் அழியலாம். அதை கட்டாயமாக துடைப்பதோ அழிப்பதோ சற்றும் சரியில்லை. டேய், என்னடா உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாய்? அதெல்லாம் வேண்டாம் அப்பா. சரி, நீ நெற்றியில் நாமத்துடனேயே வா. இப்போது கிளம்பு. இல்லை தாமு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அப்படி என்றால் நான் வேலையற்றவன் என்று இடித்து காட்டுகிறாயா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. உண்மையிலேயே எனக்கு கோவில் பணிகள் நிறைய இருக்கிறது. இது தவிரவும் பாசுர வகுப்பும் இன்று இருக்கிறது. எனக்கு காளை அடக்கு விழாவிற்கு போக வேண்டும் என்று தோன்றவில்லை. ஏய், என்னடா ரொம்பவும் யோகியனாகிவிட்டது போல் பேசுகிறாய்? இதெல்லாம் நடிப்புதான். நான் சொன்ன வேஷத்தை போட்டுக்கொண்டு நீ அந்த ராமானுஜனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். ஓலையை வாங்கிய மறுகணமே இந்த வேஷத்தை கலைத்து விடலாம். என்னவோ உண்மையிலேயே பெரிய சாமி பக்தனாகிவிட்டது போல் கதை விடுகிறாயே. போதும் போதும், உன் நடிப்பு, எழுந்திரு போகலாம். இல்லை தாமு, எனக்கு வர தோன்றவில்லை. நீ போய் வா. இதோ பார் கதிரேசா, காளை அடக்கு விழாவை பார்க்காமல் உன்னால் இருக்க முடியாது. பின்னால் மிகவும் வருத்தப்படுவாய். போகலாம் அல்லவா? இல்லை, எனக்கு அங்கு போக வேண்டும் என்று நிச்சயமாக தோன்றவில்லை. இப்போது எனது எண்ணம் எல்லாம் பாசுரங்கள் கற்றுக்கொள்வதும் அந்த பெருமாளுக்கு சேவை செய்வதும் தான். டே கதிரேசா, உழக்கரிசிக்கு நடி என்றால் மரக்கால் அரிசிக்கு நடிக்கிறாயே. போதும், பிரமாதமாகத்தான் நடிக்கிறாய். இப்போது நடிப்பை நிறுத்திக்கொள். காளை அடக்கு விழாவிற்கு போய் நாம் பழையபடி கும்மாளம் அடித்து திரும்பி வந்ததும் நாளை காலையில் மறுபடியும் அரிதாரத்தை பூசிக்கொண்டு நடிக்க ஆரம்பிக்கலாம். இப்பொழுது வா. இல்லை, நான் வரவில்லை. உனக்கு இதில் நாட்டம் இல்லையா? அதுதான் உண்மை. எதையோ செய்ய போய் அது எதுவோ ஆகிவிட்டது என்பார்களே, அதுதான் உன் விஷயத்தில் நடந்துவிட்டது. சரியப்பா யோகிய சிகாமணியே, உன் விருப்பப்படியே பாசுரம் கோயில் என்று இரு. நான் வருகிறேன். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் முந்தன் மொய்கழற்கண்பையே. கதிரேசா, அடியேன் இதுவரை சேவித்த பாசுரங்கள் மதுரகவி ஆழ்வாருடையது. தற்போது கடைசியாக சேவித்தது 10வது பாசுரம். மதுரகவி ஆழ்வாரின் பாசுரங்கள் அனைத்தும் தன் குரு ஆச்சாரியரான மாறன் சடகோபனை குறித்து பாடியது. ஐயா, யார் அந்த மாறன் சடகோபன்? உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமானைத் தவிர வேறொரு விஷயங்களையும் அறியாதவர்
மாறன் சடகோபனாகிய நம்மாழ்வார். அவருடைய சிஷ்யரான மதுரகவி ஆழ்வாரின் சிறப்பு என்னவென்றால், சடகோபனை தவிர வேறு தெய்வம் நான் அறியவில்லை என்று ஆச்சாரிய பக்தியில் திளைத்து இப்பாசுரத்தை பாடுகிறார். அதை தன் நாவினால் நவிற்று என்ற பாசுரத்தில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி என்று குறிப்பிடுகிறார் அவர். இந்த 10 பாடல்களும் 4000 வருகிறதா ஐயா? ஆம் கதிரேசா, இந்த 10 பாடல்களை பல ஆயிரம் முறை ஜபம் செய்துதான் 4000 பாசுரங்களையும் பெற்றார் நாதமுனி ஆச்சாரியர். மதுர கவியின் 10 பாசுரங்கள் இல்லையேல் நமக்கு 4000ம் இல்லை. ஆனால் மதுர கவிகள் தன் 10 பாசுரங்களையும் எம்பெருமானை முன்னிறுத்தி பாடவில்லை, தன் ஆச்சாரியனை முன்னிறுத்தி பாடுகிறார். குரு பக்தியின் மேன்மை எப்படி? குரு பக்தியின் மேன்மை என்னவென்று கூறுங்கள் ஐயா. குருவே நமக்கு பரம்பொருளை அடைய வழிகாட்டுகிறார். இருட்டில் கைவிளக்கு இல்லாமல் எப்படி பயணிக்க முடியாதோ அதுபோல் மோட்சத்தை அடைய அஞ்ஞானம் என்னும் இருட்டு தடையாக உள்ளது. அந்த இருட்டை விரட்ட ஞானம் எனும் ஜோதியை ஏற்றி மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் குரு. பகவானை அடைவதே ஆத்மாவின் இறுதி இலக்கு. அனுபவம் என்னும் பாலில் பகவானின் நாமம் என்னும் புரை ஊற்றி நற்சிந்தனை என்னும் மத்தை இட்டு ஆச்சாரியன் அருள் என்னும் கயிற்றால் கடைய பற்றற்ற உள்ளம் என்னும் வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் மோரில் ஒட்டாது. அதாவது கர்ம பந்தத்தில் ஒட்டாத பற்றற்ற உள்ளமானது நெய் என்ற இறுதியாம் பகவானை அடையும். பயனன்றாகிலும் என்று கடைசியாக ஒரு பாசுரம் பாடினீர்களே, அதன் அர்த்தம் என்ன ஐயா? பிறரை திருத்துவதால் தமக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமற் போனாலும், அவர்கள் திருந்துவதற்கு முயல்வதாக தெரியாமற் போனாலும், தமது செய்கையாலேயே நன்றாக சிக்ஷித்து அவர்களை ஆட்கொள்வதற்காக குயில் ஆரவாரம் செய்யும் சோலைகளாக சூழப்பெற்ற திருநகரி என்னும் தேசத்தில் எழுந்தருளியிருக்கிற ஆழ்வாரே, தேவரீருடைய சிறந்த திருவடிகளில் அன்பு உண்டாவதைக் குறித்தே அடியேன் முயற்சி செய்கிறேன் என்று பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார். அப்படி ஒரு குருபக்தி அவர். குருவின் கருணையை ஒருவன் பெறுவதற்கு எது முதல் படி ஐயா? நம்பிக்கை. தான் அடைந்த குருவை ஒருவன் பூரணமாக நம்ப வேண்டும். அதே சமயத்தில் நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சீடனின் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமனாக, நேர்மையாளனாக இருக்க வேண்டும். கபட நாடக வேஷதாரியாக, குருவை ஏமாற்றும் குணமுள்ளவனாக இருக்கக்கூடாது. என்ன கதிரேசா, அடியேன் சொல்வதை கவனிக்கிறாயா இல்லையா? குரு அவ்வளவு முக்கியமானவரா ஐயா? உதாரணம் சொல்கிறேன். சாஸ்திர பிரகாரம் இப்பூமியில் பிறக்கும் ஒரு மனிதனுக்கு எத்தனை தாய் தெரியுமா? எனக்கு தெரிந்தவரை நம்மை பெற்றவர் மட்டும்தானே நமக்கு தாயாக இருக்க முடியும். நீ சொல்வது பந்தத்தால், நான் சொல்வது பாவத்தால். புரியவில்லையே ஐயா? புரியும்படி சொல்கிறேன். சாஸ்திரத்தின்படி நமக்கு பல தாய். நீ சொன்னபடி நம்மை ஈன்றெடுத்த தாய் பூமி மாதா, பூமி தாய், ராஜபத்தினி, நாட்டையாளும் அரசனின் மனைவி, தாத்ரி, செவிலித்தாய், தேனு, ஒரு தாயைப் போல நமக்கு பால் கொடுக்கும் பசு, குருபத்தினி, குருவின் மனைவி. ஆக இவர்கள் அனைவரையும் நாம் நம் தாய் போல் பாவிக்க வேண்டும். குருவின் மனைவி தாய் என்றால் குரு தந்தையை போன்றவர் அல்லவா? அப்படிப்பட்ட குருவுக்கு தீங்கு இழைப்பவன் பெரும் பாவ வாழ்க்கை வாழ்கிறான். குருவாகவே மன்னிப்பதைத் தவிர அவனுக்கு வேறு பிராயச்சித்தமே இல்லை என்று சாஸ்திரம் கூறுகிறது. கதிரேசா, ஏன் உன் முகம் வாடிவிட்டது? இன்று ஏனோ உன் முகம் பொலிவிழந்து காணப்படுகிறதே, என்னவாயிற்று உனக்கு? ஒன்றுமில்லை ஐயா. சரி,
இன்று இத்தோடு இந்த வகுப்பு போதுமானது என்று நினைக்கிறேன். நாளை தெளிந்த சிந்தனையோடு வா, நாம் வேறு ஒரு பாசுரத்தை சேவிப்போம். நன்றி ஐயா. ஐயா, ராமானுஜர் ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். யாரப்பா நீ? ராமானுஜர் ஐயா இருக்கிறாரா? ஓ, ராமானுஜனை பார்க்க வேண்டுமா? உள்ளே வா, பார்க்கலாம். இல்லை, பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன். அவரை அழையுங்கள். ஏன் வெளியே நிற்க வேண்டும்? ராமானுஜன் உள்ளேதான் இருக்கிறான். வா, உள்ளே வா. வா வா கதிரேசா. அப்பா, இவர் பெயர் கதிரேசன். தமிழ் பாசுரங்களை கற்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் வகுப்புக்கு வந்தார். அப்படியா? பாசுரங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறானா? கற்றுக்கொள்வதா? உருகிப் போகிறார் அப்பா. நான் பாசுரம் பாடி அர்த்தம் சொல்வதற்கு முன்பே அதில் லயித்து கண்ணீர் மல்க பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருப்பார். தமிழ் பாசுரங்கள் வேத நெறிகளை போதிப்பவை. நிச்சயம் அவை கேட்பவர்களை நெஞ்சுருகச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. அப்படித்தான் அவை கதிரேசனையும் ஈர்த்து அதிலேயே லயித்து போகச் செய்திருக்கிறது. கதிரேசா, நீ அப்பாவோடு பேசிக் கொண்டிரு. நான் குடிக்க ஜலம் கொண்டு வருகிறேன். வேண்டாம் ஐயா, எதுவும் வேண்டாம். நான் தங்களுடன் சற்று தனியாக பேச வேண்டும். தனியாகவா? பாசுரங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இருந்தால் கேள். என்னை விட எனது தந்தை அருமையாக விளக்குவார். இல்லை ஐயா, இது வேறு விஷயம். ராமானுஜா, இவன் ஏதோ உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போலிருக்கிறது. எனக்கு சற்று வெளியே வேலை இருக்கிறது. நான் செல்கிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். சொல் கதிரேசா, என்ன வேண்டும்? மன்னிப்பு வேண்டும் ஐயா. கதிரேசா, என்ன எழுந்திரு. ஏன் இப்படி செய்தாய் கதிரேசா? முதலில் என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் ஐயா. மன்னிக்கும் அளவிற்கு நீ எந்த தவறும் செய்யவில்லையே கதிரேசா. தவறு செய்யவில்லை, துரோகம் செய்து விட்டேன் ஐயா. பச்சை துரோகம் செய்து விட்டேன் ஐயா. நான் உங்களுக்கு செய்திருக்கும் துரோகத்திற்கு நீங்கள் என்னை கொன்று குழி தோண்டி புதைத்தாலும் தகும். அடடா, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாய்? முதலில் உன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள். நீ எனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. செய்திருக்கிறேன் ஐயா, செய்திருக்கிறேன். அன்று பாசுரத்தில் லயித்து நான் கண்ணீர் விடவில்லை. தாங்கள் குரு துரோகத்தை பற்றி சொன்னது என் உள்ளத்தை ஈட்டிக் கொண்டு தாக்கியது போல இருந்தது. அதன் காரணமாகவே என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. தங்கள் நெற்றியில் பளீரென மிளிரும் திருமண்ணை நடிப்புக்காக உங்களை ஏமாற்றுவதற்காக இட்டுக் கொண்டேன். உங்களை நான் தேடி வந்தது பாசுரங்களினால் ஈர்க்கப்பட்டு அல்ல, உங்கள் உயர் குணங்களினால் கவரப்பட்டும் அல்ல, தெய்வ பக்தியினாலும் அல்ல. ஒரு வேலைக்காக. வேலைக்காகவா? ஆமாம் ஐயா, வேலைக்காகத்தான். வேலை வெட்டி இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த என்னை கூரத்தில் வேலை கிடைக்கும் என்று என் மாமா அனுப்பினார். ஆனால் தங்கள் நண்பர் கூரேசரோ தங்களிடமிருந்து ஒரு ஒப்புதல் ஓலை வாங்கி கொண்டு வர சொன்னார். ஊர் முழுவதும் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாத போது தங்களுக்கு மட்டும் என் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்குமா என்று நான் சந்தேகப்பட்டேன். நல்லவனாக நடித்து உங்களை ஏமாற்ற திட்டமிட்டேன். நீ என்னை ஏமாற்றவில்லை கதிரேசா. எனக்கு தெரியாத ஒன்றை செய்து என்னை நம்ப வைத்தால் தானே நீ என்னை ஏமாற்றியதாகும். நீ என்னை தேடி வந்த முதல் நாளே நான் உன்னை அறிந்து கொண்டேன். பாசுரங்கள் படிக்கவோ பகவானை பற்றி தெரிந்து கொள்ளவோ உன்னை நன்னெறிப்படுத்திக் கொள்ளவோ நீ எங்கே வரவில்லை என்பதை அன்றே என் நண்பர்களிடமிருந்து தெரிந்து கொண்டேன். அறிந்து கொண்டுமா ஐயா இந்த பாவியை உங்களிடம் சேர்த்துக் கொண்டீர்கள்? ஆமாம், உன் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல எண்ணமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன்.
என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, திராவிட வேதமான தமிழ் பாசுரங்களின் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது. அது உன்னை மாற்றும் என்று உறுதியோடு இருந்தேன். நீ என்னை ஏமாற்றவில்லை, என் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. நான் தங்களை மட்டும் ஏமாற்றவில்லை, என் மனைவியையும் ஏமாற்றி இருக்கிறேன், உதாசீனப்படுத்தி இருக்கிறேன், அவமானப்படுத்தி இருக்கிறேன். திருமணத்திற்கு முன்பே தங்கள் தாயும் என் மனைவி புனிதாவின் தோழியான தஞ்சமாம்பாளும் இந்த திருமணத்தை எப்பாடுபட்டாவது நிறுத்த வேண்டும் என்று முயன்றதை தாங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போது நான் தங்களை ஏமாற்ற முற்பட்டதை கூட அவர்கள் அனைவரும் அறிவார்கள். ஆனால் தங்கள் மூலமே நான் திருந்துவேன் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். என் மூலம் நீ திருந்தி இருக்கிறாய் என்று நான் நிச்சயம் நினைக்கவில்லை. உன்னை திருத்த பெருமாள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். உங்களின் பெருந்தன்மை அறியாத மூட ஜென்மமாக நான் இருந்து விட்டேனே. உன்னை ஒரு வாரம் கோயிலுக்கு சென்று துளசியையும் பெருமாள் தீர்த்தத்தையும் பெற்றுக்கொள் என்று சொன்னது ஏன் தெரியுமா? பெருமாளின் திருமார்பையும் திருவடியையும் ஸ்பரிசித்த துளசியும் தீர்த்தமும் உன்னுள்ளே இருந்த தீய குணங்களை மெல்ல மெல்ல கரைக்கும் என்பதற்காக. அர்ச்சகர் கொடுத்த கோயில் பணியையும் நீ செய்து வந்ததன் காரணமாக உன் மனம் தூய்மைப்பட்டு விட்டது. அதன் பிறகு வகுப்புக்கு வந்த உன்னை பாசுரம் ஈர்த்ததில் வியப்பேதும் இல்லை. நடந்தவை அனைத்தும் பகவானின் தொடர்பு உனக்கு ஏற்பட்டதன் விளைவே. சிறு குழந்தையை கைப்பிடித்து கூட்டி போவது போல் என்னை ஒவ்வொரு அடியாக கூட்டி போயிருக்கிறீர்களே. நான் தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இந்த ஜென்மத்திலும் இனி வரும் ஜென்மங்களிலும் தங்களுக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு என்ன என்னால் செய்ய முடியும்? தெய்வம் ஐயா, நீங்கள் என் தெய்வம். இல்லை கதிரேசா, நம் எல்லோருக்கும் தெய்வம் அந்த பரந்தாமன் தான். மனிதன் எண்ணற்ற நற்குணங்களை கொண்டிருந்தாலும் அவனின் கல்யாண குணங்களுக்கு ஈடாகாது. ஐயா, இன்னும் நீங்கள் இந்த பாவியை மன்னித்தேன் என்று சொல்லவில்லையே. தேவையில்லை கதிரேசா. உன் உள்ளத்தின் மூலையில் இன்னமும் குற்ற உணர்ச்சி இருக்குமானால் பகவானின் நாமத்தை சொல்லி அதை கரைத்துவிடு. முயல்கிறேன் ஐயா. நான் எந்த வேலைக்காக உங்களை தேடி வந்தேனோ அந்த வேலை கூட எனக்கு வேண்டாம். கோயிலில் அர்ச்சகர் கொடுத்த பணியை செய்து கொண்டும் தங்களின் திருமுகத்தை பார்த்துக் கொண்டும் பாசுரங்களை கற்றுக்கொண்டும் என் நாட்களை கழிக்க எண்ணி இருக்கிறேன். நல்லது கதிரேசா. உன் குடும்பத்தை பிரிந்து நீ கூரத்திற்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. கோயிலில் நீ செய்யும் பணியையே தொடர்ந்து செய்து வா. என் தந்தையிடம் சொல்லி அதற்கே உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறேன். நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் வருகிறேன் ஐயா. கதிரேசா, தேவையில்லாத எண்ணங்களை மனதிலிட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிம்மதியான உறுதியான ஒரு புதிய மனிதனாக வாழ்க்கையை தொடங்க பெருமாளின் அனுகிரகம் நிச்சயம் உனக்குண்டு. சென்று வா. வருகிறேன் ஐயா.